ரோட்டு கடை காளான் இது ஊரே செஞ்சாச்சு. நீங்க எப்ப செய்ய போறீங்க? உங்க வெர்ஷன் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வந்துட்டோம்ல, சும்மா சூப்பரா நறுக்குன்னு நச்சுன்னு எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். ஸ்டோர்ல ரெடிமேடா விக்குது இல்லையா, அதுல ஒரு பேக்கெட் காளான் எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூட முட்டைகோஸ் தூளா கட் பண்ணி ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர், மைதா, அரிசி மாவு அண்ட் அதர் மசாலாஸ் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். இது மொத்தத்துக்குமே நான் 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி வேணும்னா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து உருட்டும் போது இந்த மாதிரி போண்டாக்கு போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்டா இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில சின்ன சின்னதா போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் மாவு குறைவா சேர்த்திருக்கேன், ஏன்னா மாவா இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நம்ம சேர்த்த காய்கள் தெரியணும். ஸோ ஒரு 4 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும் அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால. ஆக்சுவலி நீங்க இதை அப்படியே ஸ்டார்டரா சாப்பிடலாம், பட் ஆனா இதுக்கு கொஞ்சம் சாசியா நம்ம பண்ணிக்க போறோம். தவால ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே தூளா கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதோட 4 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் 1/2 கப் தண்ணியில கலந்துட்டு அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளான உள்ள சேர்த்துட்டு ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 2 minutes தான். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு வெளியில எடுத்துருங்க, இல்லனா கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும். கண்டிப்பா இதை சூடா தான் சாப்பிடணும். சாப்பிடும் போது தூளா கட் பண்ண வெங்காயமும் லெமன் ஸ்லைஸும் வச்சு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். எப்படி?